கர்த்தர் நீதியை சரிக்கட்டுகிறவர். உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வர ஒட்டாதிருக்கிறது. குருவி பிடிக்கிறவர்கள் பதுங்குகிறது போல் பதுங்கி மனுஷரை பிடிக்க கண்ணிகளை வைக்கிற துன்மார்க்கர் என் ஜனங்களில் காணப்படுகிறார்கள். குருவிகளால் கூண்டு நிறைந்திருக்கிறது போல் அவர்கள் வீடுகள் கபடங்களால் நிறைந்திருக்கிறது. ஆதலால் அவர்கள் பெருகி ஐஸ்வர்யவான்களாகிறார்கள், கொழுத்து சளுக்கு பண்ணுகிறார்கள். துன்மார்க்கனுடைய செயல்களை கண்டிக்காமல் விடுகிறார்கள். திக்கற்றவனுடைய வழக்கை விசாரியாமல் தாங்கள் மாத்திரம் வாழுகிறார்கள். எளியவர்களின் நியாயத்தை தீரார்கள். இவைகளை விசாரியாதிருப்பேனோ? இப்படிப்பட்ட ஜாதிக்கு என் ஆத்துமா நீதியை சரிக்கட்டாதிருக்குமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். திகைத்து திடுக்கிடத்தக்க காரியம் தேசத்திலே நடந்து வருகிறது. தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். ஆசாரியர்கள் அவர்கள் மூலமாய் ஆளுகிறார்கள். இப்படி இருப்பது என் ஜனத்துக்கு பிரியமாயிருக்கிறது. ஆனாலும் முடிவிலே என்ன செய்வீர்கள்? யூதாவின் புத்திரரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறார்கள். அவர்களிடத்தில் அக்கிரமங்களும் அநியாயங்களும் பாவங்களும் அதிகமாயிருக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு அவர்களுடைய பாவங்களே அவர்களுக்கு தடையாயிருக்கிறது. உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வர ஒட்டாதிருக்கிறது என்று எரேமியா சொல்லுகிறார். கர்த்தர் யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் ஆசீர்வதிப்பதற்கு சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஆனால் அவர்களுடைய பாவங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து அவர்களுக்கு நன்மை வருவதை தடை பண்ணி விடுகிறது. அவர்களுடைய பாவங்களினால் பரலோகம் வெண்கலமாகிறது, பூமி இரும்பாகிறது. யூதா மனுஷருடைய பாவங்களும் எருசலேமின் குடிகளுடைய பாவங்களும் மிகவும் அதிகமாயிருக்கிறது. அவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தரை ஆராதனை செய்வதை விட்டுவிடுகிறார்கள். அவர்கள் மத்தியிலே பொதுவான நீதியும் நியாயமும் கண்ணியமும் உண்மையும் காணப்படவில்லை. துன்மார்க்கர் என் ஜனங்களில் காணப்படுகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தருடைய பிள்ளைகள். அவர்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவர்கள் மத்தியிலும் துன்மார்க்கர் காணப்படுவது மிகவும் மோசமான காரியம். துன்மார்க்கர் என் ஜனங்களில் காணப்படுகிறார்கள் என்னும் வாக்கியத்திற்கு துன்மார்க்கர் தங்களுடைய துன்மார்க்கங்களில் கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும், அவர்கள் துன்மார்க்கமான கிரியைகளில் ஈடுபட்டிருக்கும் போது பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் பொருள். வேட்டையாடுகிறவர்கள் வலைகளையும் கண்ணிகளையும் விரிப்பார்கள். குருவி பிடிக்கிறவர்கள் பதுங்குவார்கள். அவர்களைப் போலவே கர்த்தருடைய ஜனங்களும் மனுஷரை பிடிக்கிறதற்கு கண்ணிகளை வைக்கிறார்கள். குருவி பிடிக்கிறவர்கள் குருவிகளை வைத்து வியாபாரம் பண்ணுவார்கள். அதை சமைத்து புசிப்பார்கள். தங்களுடைய சரீர பசியை போக்கிக் கொள்வார்கள். துன்மார்க்கரும் மனுஷரை பிடிக்கும் போது அவர்களை தங்களுடைய சுய ஆதாயத்திற்காக பயன்படுத்திக் கொள்வார்கள். துன்மார்க்கர் நல்லவர்களுக்கும் தீங்கு செய்கிறார்கள். நீதிமான்களிடத்தில் காணப்படுகிற நீதியும் நல்லவர்களிடத்தில் காணப்படுகிற நன்மையான சுபாவங்களும் துன்மார்க்கருக்கு பிடிப்பதில்லை. நீதிமான்கள் துன்மார்க்கரை கடிந்து கொள்கிறார்கள். இதன் நிமித்தமாய் துன்மார்க்கர் நீதிமான்கள் மீது கோபமாயிருக்கிறார்கள். ஒரு வார்த்தையின் நிமித்தம் மனுஷனை குற்றப்படுத்தி நியாய வாசலில் தங்களை கடிந்து கொள்ளுகிறவனுக்கு கண்ணி வைத்து நீதிமானை நிர்நிமித்தமாய் துரத்தி இப்படி அக்கிரமம் செய்ய வகை தேடுகிற யாவரும் சங்கரிக்கப்படுவார்கள். ஏசாயா 29:21. துன்மார்க்கர் நல்லவர்களுடைய சொத்துக்களை வஞ்சித்து அபகரித்துக் கொள்ளுகிறார்கள். ஏசபேல் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை அபகரித்துக் கொள்வதற்காக அவனுக்கு கண்ணியை வைத்தாள். நாபோத்தை கொன்று போட்டு அவனுடைய திராட்சை தோட்டத்தை அபகரித்துக் கொண்டாள். துன்மார்க்கருடைய வீடுகள் கபடங்களால் நிறைந்திருக்கிறது. குருவி பிடிக்கிறவர்களின் கூண்டு குருவிகளால் நிறைந்திருப்பது போல துன்மார்க்கரின் வீடுகளும் ஐஸ்வர்யங்களாலும் ஆகாரங்களாலும் நிறைந்திருக்கிறது. அவர்களுடைய வீடுகளும் கபடங்களால் நிறைந்திருக்கிறது. அவர்களிடத்தில் உண்மை இல்லை, நீதியும் நியாயமும் இல்லை. அவர்கள் கபடம் செய்து பிறரை வஞ்சித்து தங்களுக்கு ஐஸ்வர்யத்தை சேமித்துக் கொள்கிறார்கள். துன்மார்க்கரோடு யார் சவகாசம் வைத்துக் கொண்டாலும் துன்மார்க்கர் அவர்களை வஞ்சித்து விடுவார்கள். நயமான வார்த்தைகளை பேசுவார்கள், அடித்து துன்புறுத்துவார்கள். அவர்களுடைய இருதயம் முழுவதிலும் கபடங்களே நிறைந்திருக்கிறது. தங்களுடைய களஞ்சியத்தை நிரப்புவதற்கும் பொக்கிஷங்களை நிரப்புவதற்கும் அவர்கள் துணிகரமான பாவங்களை செய்வார்கள்.
மனுஷர் மீது ஈவு இரக்கம் காண்பிக்க மாட்டார்கள். துன்மார்க்கருக்கு அவர்களுடைய சொந்த நலனே முக்கியமானதாய் இருக்கும். பிறருடைய நலனை பற்றி சிறிதும் அக்கறை காண்பிக்க மாட்டார்கள். துன்மார்க்கருடைய வீடுகள் கபடங்களால் நிறைந்திருக்கிறது. தங்களுடைய துன்மார்க்கத்தினால் அவர்கள் பெருகி ஐஸ்வர்யவான்கள் ஆகிறார்கள். ஜனங்கள் துன்மார்க்கராய் இருப்பது போல யூதா மனுஷரின் பிரபுக்களும் நியாயாதிபதிகளும் துன்மார்க்கராய் இருக்கிறார்கள். அவர்கள் கொழுத்து சளுக்கு பண்ணுகிறார்கள். துன்மார்க்கருடைய செயல்களை கண்டிக்காமல் விடுகிறார்கள். திக்கற்றவனுடைய வழக்கை விசாரியாமல் தாங்கள் மாத்திரம் வாழுகிறார்கள். அவர்கள் எளியவர்களின் நியாயத்தை தீரார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். துன்மார்க்கமான பிரபுக்கள் நியாயத்தின் போர்வையையும் நீதியின் போர்வையையும் சட்டத்தின் போர்வையையும் தங்கள் மீது போர்த்துக் கொண்டு தங்களை நல்லவர்கள் போல காண்பித்துக் கொண்டு துன்மார்க்கமும் அநியாயமும் அக்கிரமமும் செய்கிறார்கள். துன்மார்க்கமான ஜனங்களின் பாவங்களை விட துன்மார்க்கமான பிரபுக்களின் பாவங்களே மிகவும் அதிகமாயிருக்கிறது. குருவி பிடிக்கிறவர்கள் சில சமயங்களில் பதுங்குவார்கள். வேறு சில சமயங்களில் பலவந்தமாய் குருவியை பிடிப்பார்கள். துன்மார்க்கமான பிரபுக்களும் சில சமயங்களில் நயமான வார்த்தைகளை பேசுவார்கள். வேறு சில சமயங்களிலோ தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி பலவந்தமும் கட்டாயமும் படுத்தி துன்மார்க்கம் பண்ணுவார்கள். ஏழைகளை ஒடுக்கி அவர்களை வஞ்சிப்பார்கள். துன்மார்க்கருடைய சம்பத்துக்கள் பெருகுகிறது. அவர்கள் பெருகி ஐஸ்வர்யவான்கள் ஆகிறார்கள். இதனால் அவர்களுடைய இருதயம் இருமாப்பாய் இருக்கிறது. அவர்களுக்கு மனுஷரை குறித்து அக்கறை இல்லை. தங்களுடைய திரளான ஐஸ்வர்யத்தை குறித்தே அக்கறையோடு இருக்கிறார்கள். அவர்களுடைய இருதயம் கடினப்பட்டிருக்கிறது. அது கேடுள்ளதாயும் திருக்குள்ளதாயும் இருக்கிறது. துன்மார்க்கமான பிரபுக்கள் சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்துகளில் இருக்கிறார்கள். தாங்கள் மாத்திரம் வாழுகிறார்கள். இவர்கள் திக்கற்றவனுடைய வழக்கை விசாரிக்க மாட்டார்கள். எளியவர்களின் நியாயத்தை தீர்த்து வைக்க மாட்டார்கள். தாங்கள் பெருக வேண்டும் என்பதும் ஐஸ்வர்யவான்கள் ஆக வேண்டும் என்பதுமே இவர்களுடைய பேராசை. துன்மார்க்கர் சமுதாயத்தில் செலுத்திருக்கிறார்கள், கொளுத்திருக்கிறார்கள், சளுக்கு பண்ணுகிறார்கள், சண்டித்தனம் பண்ணுகிறார்கள். மற்றவர்கள் இவர்களை பார்த்து ஆச்சரியப்படும்படியாக இவர்கள் தங்களை மினுக்கிக் கொள்கிறார்கள். இவர்கள் துன்மார்க்கருடைய செயல்களை கண்டிக்காமல் விட்டுவிடுகிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் சமுதாயத்தில் மிகவும் மோசமானவர்கள். பிரபுக்களின் கைகளின் அதிகாரங்கள் இருந்தாலும் அந்த அதிகாரத்தை ஜனங்களின் நன்மைக்காக பயன்படுத்தாமல் தங்களுடைய சொந்த நன்மைக்காகவும் சுய நலத்திற்காகவும் சுய லாபத்திற்காகவும் பயன்படுத்துகிறார்கள். துன்மார்க்கமான பிரபுக்கள் திக்கற்றவனுடைய வழக்குகளை விசாரிப்பதில்லை. எளியவர்களின் நியாயத்தை தீர்ப்பதில்லை. ஆனால் தாங்கள் மாத்திரம் வாழுகிறார்கள். இவர்கள் மாத்திரம் பெருகி ஐஸ்வர்யவான்கள் ஆகிறார்கள். கர்த்தர் இவர்களுடைய அநியாயத்தை விசாரிப்பார். இப்படிப்பட்ட ஜாதிக்கு என் ஆத்துமா நீதியை சரிக்கட்டாதிருக்குமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு இந்த பிரபஞ்சம் நித்திய வாசஸ்தலம் அல்ல. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உலக பிரகாரமான காரியங்கள் நன்மையான காரியங்களாகவோ ஆசீர்வாதமான காரியங்களாகவோ இருக்காது. நாம் இந்த உலகத்தில் ஜீவித்தாலும் இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல. இந்த உலகத்தில் பாவிகளாயும் துன்மார்க்கராயும் இருக்கிறவர்கள் உலக பிரகாரமான பொருட்களை தங்களுக்கு அதிகமாய் சேர்த்துக் கொள்கிறார்கள். அவர்கள் இந்த உலகத்தில் பெருகி ஐஸ்வர்யவான்கள் ஆகிறார்கள். துன்மார்க்கரிடத்தில்தான் உலகத்தின் ஐஸ்வர்யமும் அதன் சம்பத்தும் திரளாயிருக்கிறது. கர்த்தர் துன்மார்க்கருடைய கிரியைகளை அங்கீகரிக்கவில்லை. அவர்களுடைய வீடுகள் கபடங்களால் நிறைந்திருக்கிறது. கர்த்தர் துன்மார்க்கருடைய கபடங்களில் பிரியப்படவும் இல்லை. துன்மார்க்கர் பெருகி ஐஸ்வர்யமாய் இருப்பதினால் கர்த்தர் அவர்களுடைய துன்மார்க்கத்தையும் கபடத்தையும் அங்கீகரிக்கிறார் என்பது பொருள் அல்ல. கர்த்தர் ஒருபோதும் துன்மார்க்கனுக்கு துணை போக மாட்டார். இப்படிப்பட்ட ஜாதிக்கு கர்த்தருடைய ஆத்மா நீதியை சரிக்கட்டும். திகைத்து திடுக்கிடத்தக்க காரியம் தேசத்திலே நடந்து வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் துன்மார்க்கர் மீது தம்முடைய நீதியை சரிக்கட்டுவார். அப்போது தேசத்திலே திகைப்பான காரியங்களும் திடுக்கிடத்தக்க காரியங்களும் நடைபெறும். கொளுத்து சளுக்கு பண்ணுகிறவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். துன்மார்க்கனுடைய செயல்கள் தண்டிக்கப்படும். கர்த்தரை நம்புகிறவர்கள் செழித்திருப்பார்கள். துன்மார்க்கத்தையும் கபடத்தையும் நம்புகிறவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். அவர்கள் ஒன்றுமில்லாமல் போய்விடுவார்கள். கர்த்தர் ஜனங்கள் மத்தியில் நீதியை சரிக்கட்டும் போது தேசத்திலே திடுக்கிடத்தக்க காரியங்கள் நடைபெறும். சமுதாயத்தில் பெருகி இருந்தவர்கள் உயர்ந்த அந்தஸ்துகளில் இருந்தவர்கள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் வெறுமையாய் போய்விடுவார்கள். யூதா தேசத்தின் பிரபுக்களும் துன்மார்க்கராய் இருக்கிறார்கள்.
அவர்கள் துன்மார்க்கருடைய செயல்களை கண்டிக்காமல் இருக்கிறார்கள். திக்கற்றவர்களுடைய வழக்கை விசாரிப்பதில்லை. எளியவர்களின் நியாயத்தையும் தீர்த்து வைப்பதில்லை. பிரபுக்களைப் போலவே தீர்க்கதரிசிகளும் துன்மார்க்கராய் இருக்கிறார்கள். தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். தேவனுடைய வெளிப்பாடு என்னும் பெயரில் தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். பக்தி மார்க்கத்தின் பெயரால் அநீதி நடைபெறுகிறது. தேவனுடைய வெளிப்பாடு என்னும் பெயரால் பொய்யான வார்த்தைகள் அறிவிக்கப்படுகிறது. ஆசாரியர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் மூலமாய் ஆளுகிறார்கள். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஆசாரியர்களும் ஐஸ்வர்யவான்களாயும் ஆடம்பர பிரியர்களாயும் சோம்பேறிகளாயும் இருக்கிறார்கள். இதனால் ஜனங்களை திசை திருப்புவது கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் ஆசாரியர்களுக்கும் எளிதாயிருக்கிறது. இப்படி இருப்பது என் ஜனத்திற்கு பிரியமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் யூதாவின் ஜனத்தை என் ஜனம் என்று சொல்லுகிறார். இவர்கள் கர்த்தருடைய ஜனமாக இருப்பதினால் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் கள்ள ஆசாரியர்களுக்கும் விரோதமாக சாட்சி சொல்ல வேண்டும். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். ஆனால் அவர்களோ கள்ள தீர்க்க தரிசனங்களிலும் கள்ள ஆசாரியர்களின் ஆளுகைகளிலும் பிரியமாய் இருக்கிறார்கள். கள்ள தீர்க்கதரிசிகள் ஜனங்களுடைய பாவங்களை கண்டித்து உணர்த்துவதில்லை. இதனால் ஜனங்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் மீது பிரியமாய் இருக்கிறார்கள். ஆசாரியர்களும் ஜனங்களுடைய மாம்ச இச்சைகளை நிறைவேற்றும் வண்ணமாய் ஆளுகை செய்கிறார்கள். ஜனங்கள் துன்மார்க்கமாய் ஜீவித்தாலும் ஆசாரியர்கள் அவர்களை கண்டிக்க மாட்டார்கள். இதனால் ஜனங்கள் ஆசாரியர் மீதும் பிரியமாய் இருக்கிறார்கள். யூதாவின் ஜனங்களும் எருசலேமின் குடிகளும் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறார்கள். அவர்களுடைய வீடுகள் கபடங்களால் நிறைந்திருக்கிறது. பிரபுக்களும் தீர்க்கதரிசிகளும் ஆசாரியர்களும் துன்மார்க்கராய் இருக்கிறார்கள். ஜனங்களும் அவர்களுடைய துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிறார்கள். இவைகளை விசாரியாதிருப்பேனோ? இப்படிப்பட்ட ஜாதிக்கு என் ஆத்துமா நீதியை சரிக்கட்டாதிருக்குமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் கிருபையும் இரக்கமும் உள்ளவர். அதே தேவன் நீதியும் நியாயமும் உள்ளவர். அவர் எல்லா காரியங்களையும் நீதியாய் விசாரித்து நியாயமான தீர்ப்பு கொடுக்கிறவர். யூதாவின் ஜனங்களும் எருசலேமின் குடிகளும் துணிகரமாய் பாவம் செய்யும் போது கர்த்தர் அவர்கள் மீது இரக்கமும் காண்பிக்கிறார். அவர்களுடைய பாவங்களை நீதியாய் விசாரிக்கவும் செய்கிறார். எங்கு தேவனுடைய இரக்கத்தை விட அவருடைய நீதியான நியாய தீர்ப்பே முக்கியமானதாக இருக்கிறது. இவைகளை விசாரியாதிருப்பேனோ என்று கர்த்தர் கேட்கிறார். தேவன் சர்வ ஞானம் உள்ளவர். அவர் கிருபையும் இரக்கமும் உள்ளவர். நீதியும் நியாயமும் உள்ளவர். இரக்கம் அல்லது நீதியுள்ள நியாய தீர்ப்பு ஆகிய இவ்விரண்டில் ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டிய சமயம் வரும்போது கர்த்தர் தம்முடைய சர்வ ஞானத்தினால் சரியானதை தேர்ந்தெடுப்பார். கர்த்தர் இப்போது இரக்கத்தை தெரிந்தெடுக்காமல் நியாய தீர்ப்பை தெரிந்தெடுக்கிறார். இப்படிப்பட்ட ஜாதிக்கு என் ஆத்துமா நீதியை சரிக்கட்டாதிருக்குமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாவிகள் மனம் திரும்ப வேண்டும். அவர்கள் மனம் திரும்பினால் கர்த்தர் தம்முடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பார். பாவிகள் மனம் திரும்பாமல் தொடர்ந்து துணிகரமாய் பாவம் செய்தால் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு அவர்கள் மீது வரும். துணிகரமாய் பாவம் செய்கிற துன்மார்க்கரை பார்த்து, ஆனாலும் முடிவிலே என்ன செய்வீர்கள் என்று கர்த்தர் கேட்கிறார். பாவிகள் இப்போது தங்கள் பாவத்திலும் துன்மார்க்கத்திலும் கபடுகளிலும் பிரியமாய் இருக்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டு. அவர்களுடைய பாவங்களுக்கும் ஒரு முடிவு உண்டு. அவர்களுக்கு நியாய தீர்ப்பு வரப்போகிறது. அப்போது என்ன செய்வீர்கள் என்று கர்த்தர் பாவிகளை பார்த்து கேட்கிறார். பாவமான வழிகளில் நடக்கிறவர்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பவில்லை என்றால் இன்னும் அதிகமான பாவங்களை செய்வார்கள். முடிவிலே அவர்களுக்கு பேரழிவு உண்டாகும். பாவிகளால் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கும் அவர் கொடுக்கும் தண்டனைக்கும் தங்களுக்கு வரப்போகும் அழிவுக்கும் தப்பிக்க முடியாது. ஆசாரியர்கள் தங்களுடைய ஊழியங்களை சரிவர செய்யாத காலங்களில் தீர்க்கதரிசிகள் எழும்பி நின்று கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்தார்கள். ஆனால் இப்போது தீர்க்கதரிசிகளும் கள்ள தீர்க்க தரிசனம் கூறுகிறார்கள். இந்த கள்ள தீர்க்கதரிசிகளை ஆசாரியர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு ஜனங்களை தங்களுடைய விருப்பத்தின்படி ஆளுகை செய்கிறார்கள். கள்ள தீர்க்க தரிசனத்தை ஜனங்கள் விரும்புகிறார்கள். நீதியாக ஜீவிப்பதை விட பாவத்தில் ஜீவிப்பதை ஜனங்கள் நேசிக்கிறார்கள். தேவனுடைய பிரமாணத்தின் நுகத்தை ஜனங்கள் அங்கீகரிக்கவில்லை. தன்னுடைய மனம் போன போக்கில் ஒவ்வொருவரும் ஜீவிக்க வேண்டும் என்று விரும்புகிறான். கர்த்தருடைய கற்பனைக்கு கீழ்ப்படியாமல் ஜீவித்தால் முடிவில் அவனுக்கு அழிவு நிச்சயம்.